ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இந்த பைக் வச்சுருக்கிற இந்த பைக் லவர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட வண்டி வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதில் நானுமே அந்த ஒரு கேட்டகரி தான், க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். அடிக்கடிக்கு வண்டியை வந்து கடையில் வாட்டர் வாஷ் கொடுத்தா காசு அதிகமாகும்னு நிறைய வாட்டர் வாஷ்லாம் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. இதில் வந்து லோ பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு வாட்டர் வாஷ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதுதான் இந்த போர்ட்டபிள் வாட்டர் வாஷு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். இது வந்து அதோடய ஃபுல் வீடியோ. இதில் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் வாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லித்தியமில் 48 வாட்ஸ் பேட்ரி வந்து வந்துடும். 2 பேட்ரி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த கன்று கொஞ்சம் ஓரளவுக்கு பிளாஸ்டிக்கில் நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு அதுக்கான ஃபுல் கிட்டு, அந்த பைப்பு, ப்ரெஷர் நாசில், அப்புறம் நார்மல் நாசில், அதை கனெக்ட் பண்ணுற அந்த ஹோஸு, அதோடய பைப்பு இருக்குது. பைப்பெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் குவாலிட்டி இல்லை, சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கான கேனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த தண்ணியில் போடுற அந்த ஃபில்டரு. தென் ஒரு அடாப்டர். இதில் ஒரு லைட் எரியுது பார்த்திங்களா? இந்த லைட் வந்து ரெட் கலரில் எரிஞ்சுதுன்னா இந்த பேட்ரியில் வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இதே வந்து க்ரீன் ஆகிடுச்சுன்னா சார்ஜர் ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். 1500 அந்த மாதிரி ரேட்டு வரும் இது. இப்போ இதில் என்னன்னா, ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணேன். இப்போ பாருங்கள், 2 பேட்ரி இருக்கா நம்மக்கிட்ட. 2 பேட்ரியில் இதை வந்து நம்ம இப்போ ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு பேட்ரி நான் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு பேட்ரி கனெக்டில் தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன்னா ஒர்க் ஆகலை. ஏன்னா பேட்ரி வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இன்னொன்று இதில் ரெடி பண்ணியிருக்கிற அந்த ஒயர் பார்த்திங்கன்னா வெளியில் வரைக்கும் இருக்குது. இந்த குவாலிட்டியே சரியில்லை. இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் நவுத்துனோன்னா பேட்ரி வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேட்ரி போட்டு செக் பண்ணதுமே நல்லா ஒர்க் ஆச்சு. இதில் வந்து சார்ஜிங் அடாப்டர் சொருகிற இடம் எங்கன்னு ரொம்ப நேரமாக சுற்றி பார்க்குறேன். இந்த ஹோல்ஸான்னு பார்த்தா எல்லாமே ஸ்க்ரூ போடுற ஹோல்ஸாக இருக்கே தவிர்த்து அந்த சார்ஜ் போடுற ஹோல்ஸ் மட்டும் அதில் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா தான் இந்த பேட்ரியில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதில் வந்து புதுசாக வாங்கின இந்த ஒரு வாட்டர் வாஷ் கிட்லேயே ஒரு பேட்ரி சுத்தமாக வேலை செய்யலை. இது ஒன்று தான் ஒர்க் ஆகுது. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து வாட்டர் வாஷ் வந்து பண்ண போகிறோம். அதுவும் எந்த வண்டின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட 220 தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு 20 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குது. இந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் வந்து நம்ம வண்டியை வந்து கழுவ போகிறோம். எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம இப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதை வந்து இதில் சொருகிட்டு இதை வந்து நம்ம அந்த கேன் உள்ளே போட்டுருணும். இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா 2 நாசில் இருக்குது. இதில் ப்ரெஷரு, ஒன்று நார்மலு. இதில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு செட்டப் வந்து நம்ம இதில் சொருவிடணும். இதில் வந்து இதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அவ்வளோதான். இது அப்படியே இதில் ஃபிட்டிங் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரெட் கலர் நாசில் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்படிதான். இப்போ இந்த ஒரு ஃபில்டரை வந்து இந்த கேன் உள்ள போட்டுருவோம். போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரெஷர் நாசரில் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே க்ளீன் ஆகுது. கைஸ், உண்மையிலே ப்ரெஷர் வந்து நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்கா. பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகுது. நான் கூட ஒரு சுமாராக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நல்லாவே இருக்குது.
இப்போ வந்து நம்ம நாசல் வந்து மாற்றிட்டோம். இப்போ இதில் எப்படி ஃபோர்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இது வந்து நார்மல் நாசில்லே வந்து ஓரளவுக்கு நல்லா பவராகவே இருக்குது. கைஸ், நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். கம்மி ரேட்டுக்கு ஒரு சூப்பரான வாட்டர் வாஷ் செட்டப் வந்து நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு. உண்மையிலே வாட்டர் வாஷ் வந்து சூப்பர். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், இது நல்லா இல்லை அந்தளவுக்கு சொன்னாங்க. ஆனால் 1500 பட்ஜெட்டுக்கு வந்து இந்த வாட்டர் வாஷ் வந்து ஒர்த்து தான். ஏன்னா நான் போய் சொன்னாலுமே வண்டியை வேணால் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குது. நல்லா இது வந்து நார்மல் நாசில்லே வந்து ஃபோர்ஸ் வந்து பக்காவாக இருக்குது. ப்ரெஷர் நாசிலும் இருக்குது. இது போட்டால் இன்னும் டீப்பான அழுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகுது. அதே மாதிரி கம்மியான தண்ணி தான் வந்து எடுக்குது. நம்ம வந்து 20 லிட்டர் வந்து வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்தோம் குழால பிடிச்சி. அதில் வந்து கால்வாசி தான் வந்து குறைஞ்சிருக்கு, இன்னும் நிறைய இருக்குது. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வச்சு இன்னொரு வண்டியும் கழுவிடலாம். நான் அதனால் சரி நம்ம வண்டி வந்து ரொம்ப நாளாக வாட்டர் வாஷ் பண்ணலை, ஒரு 1 மந்த்து கிட்ட வாட்டர் வாஷ் பண்ணலை. மழைன்றதால பண்ண முடியல, ஏன்னா இங்கே வாட்டர் வாஷ்க்கு கொஞ்சம் ரேட் அதிகம். சரி இந்த கன்று வந்ததும் நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு நான் ரிசல்ட்டு செக் பண்ணேன். ரிசல்ட் உண்மையாகவே வேறு லெவல். 5க்கு 4 ரேட்டிங் கம்பல்சரி தரலாம். உண்மையிலே நல்லா இருக்குது கைஸ். உண்மையிலே ப்ராடக்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. நான் வாங்கின ப்ராடக்ட்டில் ஒரு பேட்ரி மட்டும் இஷ்யூவாக இருக்குது. அந்த பேட்ரி வந்து நான் ஆன்லைன்லேயே வாங்கினதால் அதை ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வாட்டர் வாஷ்க்கு வந்து இங்கே ரேட்டு ரொம்ப அதிகம். அது இல்லாமல் வாட்டர் வாஷ்க்கும் ரொம்ப டைம் ஆகுது. அதனால் நம்மளே வந்து இதை இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபோம் வாஷிங்கும் இருக்குது. ஃபோம் வந்து ஃபில் பண்ணி நம்ம இதில் அடித்தோன்னா ஃபுல்லாக நிறையா வரும். அப்படியே நம்ம இதில் வந்து க்ளீனும் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்மளோட வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். உண்மையிலே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் ஆன்லைன்லேயும் இருக்குது, இல்லை ஷாப்லேயும் இது உங்களுக்கு கிடைக்கும். நான் வாங்கினது இது ஒரு 1500 கிட்ட வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இது ஆன்லைன்லேயோ இல்லை ஷாப்லேயோ வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, டாட்டா, பை பை. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். See you in the next video. Bye bye.